அருணாச்சலேஸ்வரர் திருக்கோவில் கொடியேற்ற திருவிழாக்களில் ஒன்றாக ஆடிப்பூர திருவிழாவும் கொடியேற்றத்துடன் தொடங்கி நடைபெறுவது வழக்கம். அதுபோல் கடந்த மாதம் 28ஆம் தேதி ஆடிப்பூர திருவிழா விநாயகர் உற்சவத்துடன் தொடங்கி 29ஆம் தேதி அதிகாலை உண்ணாமலையம்மன் சன்னதி முன்பாக உள்ள கொடிமரத்தில் சிவச்சாரியார்கள் வேத மந்திரங்கள் முடிந்த கொடியேற்றத்துடன் வெகு விமர்சையாக தொடங்கியது. அதனைத் தொடர்ந்து காலை இரவு என இரு வேளையும் விநாயகர் மற்றும் பராசக்தி அம்மன் வீதி உலா நடைபெற்றது. விழாவின் முக்கிய நிகழ்வான 10ஆம் நாளான இன்று அதிகாலை கோவில் நடை திறக்கப்பட்டு சுவாமி அம்பாளுக்கு சிறப்பு அபிஷேகம் மற்றும் தீபாராதனை நடைபெற்றது. மேலும் பஞ்சமூர்த்திகளுக்கும் சிறப்பு அபிஷேகம் மற்றும் தீபாராதனை நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து பராசக்தி அம்மன் ராஜகோபுரம் அருகில் உள்ள வளைகாப்பு மண்டபத்தில் எழுந்தருளிய பராசக்தி அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் மற்றும் பராசக்தி அம்மனுக்கு வளைகாப்பு தீபாராதனை நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து காமதேனு வாகனத்தில் பராசக்தி அம்மன் எழுந்தருளி மாட வீதியில் வலம் வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். அதனைத் தொடர்ந்து பராசக்தி அம்மன் உண்ணாமலை அம்மன் சன்னதி கொடிமரத்தின் முன்பாக எழுந்தருளி சிறப்பு அபிஷேகம் மற்றும் தீபாராதனை நடைபெற்றது. தொடர்ந்து பராசக்தி அம்மன் உண்ணாமலை அம்மன் கோவில் முன்பாக எழுந்தருளினார். அப்போது அம்மன் சன்னதி முன்பாக கட்டைகளை பயன்படுத்தி தீ மூட்டி தயார் நிலையில் இருந்தது. குயவர் சமூகத்தை சேர்ந்தவர்கள் பல தலைமுறைகளாக தீமிதி திருவிழாவில் பங்கேற்று வருவதாகவும் அதிலும் ஆடி மாதத்தில் வரக்கூடிய ஆடிப்புறத்தில் நடைபெறும் தீமிதி விழாவில் 10 நாட்கள் விரதம் இருந்து அருணாச்சலேஸ்வரர் திருக்கோவிலின் பிரம்ம தீர்த்தத்தில் நீராடி பின்னர் சன்னதி முன்பாக எழுந்தருளிய அம்மனை வணங்கி தீயை மிதித்து வழிபடுகின்றனர். முன்னதாக தீமிதி திருவிழாவிற்கு கங்கு நெருப்பு மூட்டிய போது சுமார் அரை மணி நேரம் பெய்த கனமழையிலும் கங்கு அணையாமல் தகதகவென எரிந்தது என்பது குறிப்பிடத்தக்கது. தீப மலையார் செய்திகளுக்காக தலைமை ஆசிரியர் வி மூர்த்தியுடன் செய்தி வாசிப்பாளர் வித்யா. நன்றி. நீட்டு வரணும்